ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா கையில் எடுத்து ஃபுல்லாக போடணும். நல்லா போடணும் டீப் மாய்ஸ்சரைசர். ஏன்னா மேக்கப் போடும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதனால் ஐப்ரோஸ், ஐ லேஷஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் லேயர்ஸ், நிறைய லேயர்ஸ் வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எவ்ரிவேர். லுக் அண்ட் கிரேனி, இந்த எட்ஜஸ், இந்த நோஸோட எட்ஜஸ், இந்த இடம் எல்லா இடத்துலையுமே மாய்ஸ்சரைசர் வந்து இருக்கணும் எவ்ரிவேர். காதுக்கும் போடணும், ஏன்னா நம்ம அங்கேயும் வந்து எவ்வளோ புட் மேக்கப். ஸோ காதுக்கும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடணும், கழுத்துக்கும் போடணும். நீங்கள் காட்டன் பேட்ஸில் கூட எடுத்து போடலாம் மாய்ஸ்சரைசர். பட் நான் கையிலே போடுறேன், பிகாஸ் ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். நான் கையிலே நான் வந்து போட்டு விட்றேன். நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாம், காட்டன் பேட்ஸில் போடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். வெட் அண்ட் வைல்டோடைய ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து நம்பர் 1523 பஃப் பிஸ்க். பட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இதில் ஆல்ரெடி இப்படி ஒரு ப்ரஷ்ஷில் வரும், ப்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு இது மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம எல்லா பக்கமும் இப்படி ஈவனாக ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனாக we can spread. கொஞ்சம் நிமிர்ந்துப்போ. You don't have to look at the camera, okay? ஸோ இதை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு we can use a cotton pad and எல்லா இடத்துக்கும் ஈவனாக நீங்கள் ஒரு இடத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா keep that again and again. Don't do like this, அது நல்லா இருக்காது. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா keep going. முதல்ல வந்து ஒரு மாதிரி ஈவனாக இருக்காத மாதிரி தோணும். ஆனால் once you keep doing, close your eyes, Riya. Once you keep doing, you will find it's getting evenly spread across your skin. ஸோ நீங்கள் வந்து பயமே இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். அந்த மாய்ஸ்சரைசர் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவனாக ஸ்மூத்தாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் the moisturizer will help. Can you lift your head? கையை வச்சு பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கோ if you want. மாய்ஸ்சரைசிங் இஸ் a very very must. அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. எது மறக்கிறோமோ இல்லையோ, மேக்கப் கூட போட மறக்கலாம், ஆனால் மாய்ஸ்சரைசரை மறக்கவே கூடாது. நம்ம ஸ்கின்னை வந்து சேஃப்கார்ட் பண்ணக்கூடியது அந்த மாய்ஸ்சரைசர் ஒன்று தான். ஸோ இயர்ஸ்லையுமே அந்த ரிட்ஜஸ், ஃபரோஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து போடணும். அப்படி இல்லாட்டி காது வந்து மல்டி கலரில் இருக்கும் அப்புறம். ஆமாம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். You can lift your head please. Close your eyes. So keep lifting your head. லிப்ஸில் கொஞ்சம் பட தான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே. இந்த அண்டர் சின் ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இந்த நெக்கு வந்து போடணும். இல்லாட்டி நெக் ஒரு கலரில், அப்புறமா ஃபேஸ் ஒரு கலரில் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, காது ஒரு கலரில். ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் த ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ் ஆஃப் தி இயர்ஸ் அண்ட் ஆல்சோ யோர் நெக். லிஃப்ட் யுவர் ஃபேஸ் ரியா. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ். அண்ட் இட் ஸ்டேஸ் ஃபார் அ லாங் டைம்.
வெட் அண்ட் வைல்டோடது. இது நல்லாயிருக்கும். ஸோ இது முடித்த உடனேவே கோ ஃபார் பவுடர். ஸோ ஐ எம் யூஸிங் யார்ட்லியோடைய ஜாஸ்மின். நீங்கள் எந்த ஒயிட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ மிக்ஸ் ஒயிட் அண்ட் ரோஸ் பவுடர், ஐ மிக்ஸ் தெம். ஸோ இதை நீங்கள் இப்படி பிளெயினாக ஹேண்டில் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி 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 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் த காட்டன் பேட்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்ப்ரெட் இட் ஈவன்லி. ஸோ இப்போ நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ யூஸ் திஸ் ரோஸ் பவுடர் ஃப்ரம் டாஸ்லர் ஐடெக்ஸ். ஸோ இது வந்து ரோஸ் பவுடர் இருக்கும். ஸோ when I mix this white and rose, இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் for the skin. Yeah, can you lift your head? Can you close your eyes and lift your head? Support பண்ணிக்கோ head பின்னாடி. You need to lift your head. Use both hands to support your head if you want. இந்த கிளைமேட்டும் வந்து ட்ரை கிளைமேட்டு, அதனால தான் ஐம் இன்சிஸ்டிங் ஆன் மாய்ஸ்சரைசிங் யுவர் ஸ்கின் ரியலி வெல். குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும் சீக்கிரம் அண்ட் தே ஸ்டார்ட்ஸ் இச்சிங். ஸோ அதனால் அண்ட் மோரோவர் அவங்க ஓடிட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னா வேர்க்கவும் செய்யும். பட் வாட் எவர் இட் இஸ், மாய்ஸ்சரைசிங் இஸ் த key component in makeup. I think this is good. நம்ம வந்து இப்போ ஃபவுண்டேஷன் வந்து டபுள் கோட்டிங் ட்ரிபிள் கோட்டிங் போடலாம். பட் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்னஸ் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னா this is more than enough. உங்களுக்கு சப்போஸ் if you feel dull, give a second coating with the foundation and also a third coating and then put powder. பவுடர் வந்து இம்மீடியட்டாக போடணும். அப்போ தான் இட் வில் பிளெண்ட் வெல் வித் யோர் ஃபவுண்டேஷன். நீங்கள் ஃபவுண்டேஷனை விட்டுட்டு ரொம்ப டைம் எடுத்து பவுடர் போட்டிங்கன்னா இட் வில் நாட் ஸ்டிக், இட் வில் நாட் பிளெண்ட் வெல். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன் வித் மாய்ஸ்சரைஸோட அது ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா யூ கேன் புட் த பவுடர். ஓகே, நான் வந்து ஒயிட் அண்ட் ரோஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ லிஃப்ட் யுவர் ஹேர், லெட் மீ see. குட். ஸோ அண்டர் ஐஸ் வந்து நீங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து இன்னொரு தடவை இது பண்ணிக்கலாம். ஏன்னா அண்டர் ஐஸ் வந்து சீக்கிரமாக வந்து மேக்கப் வந்து ரெடியூஸ் ஆகும். எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்கப் ஹேஸ் அ டெண்டன்சி டு ரெடியூஸ். அதாவது மேக்கப் இப்போ போட்ட மாதிரி 1 hour கழிச்சு இருக்காது, குறைஞ்ச மாதிரி தெரியும். அதனால தான் we do touch-ups. டான்சர்ஸ்லாம் அதனால தான் ரொம்ப ஹெவி மேக்கப் போடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். டச் அப் பண்ணுறது கூட சம்டைம்ஸ் டைம் இருக்காது. ப்ரொஃபஷனல்ஸ் சொல்கிறேன். ஸோ அதனால இப்போ நான் வந்து கிளாசிக்கல் டான்சர். ஸோ சம்டைம்ஸ் டைமே இருக்காது. ஸோ ஹெவி மேக்கப் போடுவோம் நாங்கள். இட் வில் லாஸ்ட், பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். இட் வில் லாஸ்ட் ஃபார் லைக் 1 day. ஆமாம். ஸோ இப்போது லெட்ஸ் டூ தி ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோ இப்போ நான் வந்துட்டு கவர் கேர்ளோடது நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஷிம்மர் அண்ட் கலர்ஸ் இருக்கும். ஷிம்மர் அண்ட் கலர்ஸ், ஷைனும் இருக்கும், கலர்ஸும் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ப்ளூ தான் எடுத்திருக்கேன். ப்ளூ பிளாக் ரெண்டுமே இருக்குது. ஐம் கோனா ஸ்டார்ட் வித் ப்ளூ. எனக்கு ரொம்ப டார்க் போக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் அவங்க அட்டையர் வந்து இட்ஸ் கோனா பி பிளாக் அண்ட் தே ஹேவ் கோல்டு. ஸோ ஐ தாட் ப்ளூ வில் பி அ குட் கான்ட்ராஸ்ட் அண்ட் it also can pop up. So blue, okay. Make sure you cover your eyelid like this. eyelid தான் உங்களுடைய பார்டர் வந்து நீங்கள் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐலிடை வந்து நீங்கள் வந்து பார்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் அ டிப் லைக் திஸ் நீங்கள் வந்து இப்படியே அதுக்கு அலைண்டா இப்படி. ஸோ தட் when they close their eyes also, ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸில் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஐஸ் ஓப்பனாகவும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ
I'm thinking of both, so that when they close also it should be good, when they open also it should be good. Because sometimes பாத்தீங்கன்னா இந்த மேல இந்த ஐப்ரோ கூட இருக்கிற ஐலிட்ஸ்ல தான் வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. They don't worry about so much about the bottom. Sometimes they do lighter to thicker versions. Sometimes they do like shimmer versions. வெறும் ஷைன் மட்டும் இருக்கிற மாதிரி. நான் இதில் வந்து ஒயிட் பென்சில், ஸோ ஒயிட் பென்சிலும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் இட் பாப்ஸ் ரியலி வெல். ஸோ ஒயிட் வந்து ஆடாக தெரியாது. டோன்ட் லுக் அட் த கேமரா, லுக் அட் நாட் நவ். ஓகே, அப்பப்போ ப்ளோ பண்ணிக்கோங்க, பிகாஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் ரியா கம்ப்ளீட்லி. டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். ஓகே, look at me, turn and look at me. Okay, நான் கொஞ்சம் black-ஐயும் blend பண்றேன், so that it will be like a blue and a black combo. நீங்க ஐ லிட்டை தான் வந்து உங்களுக்கு வந்து பார்டர் மாதிரி நீங்க வச்சுக்கணும். ஸோ இட் வில் பி குட் அண்ட் ஈஸி, ஸோ தட் நீங்க ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கீப் தட் ஐலிட் like a border. நம்ம ஷிம்மர் வேற போடணும். அடுத்து கோல்டு ஷிம்மர் அண்ட் ஒயிட் பென்சில்ல வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது இட் வில் பாப் ரியலி வெல். Keep closing, okay? Don't open. Okay, look at me, Riya. Let me see if it's even. Okay. நீங்க ப்ளூ போட்டதுக்கு அப்புறம் black போடுங்க, so that it will be good. ஃபுல்லா black-ஆ தெரியாது. I don't want it actually. எனக்கு அப்படி ஒன்றும் black-ஆ வேணும்னு இல்லை. அந்த ப்ளூவோட இருக்கிற black தான் அழகா இருக்கும் ஆக்சுவலி. நீங்க வந்து ஐ லைனர் you can use black, which is totally fine, but நான் இன்னைக்கு வந்து I am going to use blue. I'm curious to see what will happen if I use blue. இந்த மாதிரி ஏதாவது ஸ்மட்ஜா இருந்துச்சுன்னா just take it out with your cotton pad. ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? ஏதாவது particles விழுகுது அப்படின்னா, இல்லாட்டி you can keep a cotton pad like this and then you can do with your brush. ஸோ வந்து விழுந்தாலும் இந்த particles இங்கே விழும். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். Look at me, Riya. Okay. வந்து let me hold on. You need to wait. Okay, let me do the white at the end. Okay, yeah, let me do the blue first. So I'm doing the eyeliner. Now blue use பண்றேன். This is gypsy blue. நீங்க பாத்தீங்கன்னா I'm not using any like a marker or like ஒரு edge mark பண்ணி அப்படிலாம் நான் பண்ணல. You see, I'm just going with her eyes. Her eyes are my guideline. கொஞ்சம் திக்கா போடணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். Riya, look at me please. Okay.
Please don't open your eyes. Don't open your eyes, please. அப்படியே இருமா, ஓப்பன் பண்ணியே இரு. இந்த விங் வந்து நீங்க எப்படி வேணாலும் போடலாம், நோ வரிஸ். ஸோ விங்கை போட்டுட்டு சப்போஸ் இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம், உங்கள் மேக்கப் ரிமூவர் டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதோட எட்ஜ் இப்படி வச்சு இந்த எட்ஜை நீங்கள் இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். Look at me please. Okay. கரெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல மேக்கப் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே டிஷ்யூவால இப்படி நீங்க வந்து ஸ்மட்ச் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் will be, ஸோ ஃபார் மை ஐப்ரோஸ் வந்துட்டு ஐ யூஸ் மை ஐ ஷேடோ சம்டைம்ஸ். ஏன்னா ஐ ஃபீல் ஐ ஷேடோ பண்ணும்போது அது வந்து இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ சம்டைம்ஸ் ஐ யூஸ் ஐ ஷேடோ. இட்ஸ் டோட்டலி யுவர் சாய்ஸ். உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து எனக்கு நேச்சுரலாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வரும். தியம்மா, கேன் யூ லுக் அட் மீ ப்ளீஸ்? லுக் அட் மீ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்ட்ரோக்ஸ் ஐ எம் டூயிங் ஸோ தட் இட் லுக்ஸ் நேச்சுரல். இப்படி தேய்க்காம நான் வந்து I'm keep going along her eyebrow hairline so that it looks more natural rather than like a paint. Sometimes வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ அவள் கேமராவை பார்த்து உட்காந்துருக்கா, நான் சைடில் இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, விச் ஐம் ஸ்ட்ரகிளிங். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இது மாதிரி ஆகுது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபிக்ஸபிள். ஸோ Priya, can you look at me? Don't look at the camera, just look at me, okay? Keep looking at me, okay? Not the camera. Good. I think it's good. You wanna look? That's pretty. It's not done yet. So okay. It's so pretty. So இப்போ வந்து we are gonna use the white pencil. So white pencil எதுக்குன்னா it actually pops up your eyes. நல்லா கண்ணை திறந்து பாரு. You can open and close if you want. The white pencil வந்து what brand is this? I forgot. Same brand. I think it is Same okay, I'm not sure. I forgot. Okay. ஆனா நிக்ஸ்லயே கிடைக்கும், நிக்ஸ் ப்ரொஃபஷனல்லயே வந்து white pencil கிடைக்கும். நிக்ஸ் is a good brand. நான் அது ரொம்ப வருஷமா யூஸ் பண்றதுனால அது நல்லா இருக்கு ஆக்சுவலா, அண்ட் சீப்பாவும் இருக்கு. ரிவ்யூ முன்னாடிலாம் வந்து $3 $4 கிடச்சிது, இப்போ வந்து $6 $7 அகேச். Keep looking at me. Keep looking. Okay. இப்போ close your eyes. என்ன பாரு. யா ஓகே. உங்களோட ஹேர்ல கண்ணை திறமா, மேலே பாரு. உங்களோட ஐ லிட்ஸ்ல இருக்க ஹேர்ல இருந்துச்சுன்னா இப்படி வந்து அந்த மேக்கப் ரிமூவர் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி தொடச்சிங்கன்னா வந்துடும். ஜென்டிலா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹார்ஷாக துடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்டிலாக இப்படி தொடச்சாலே அது வந்து கண்ணை திறந்து மேலே பாருமா, இப்படி தொடச்சாலே வந்துடும். Okay, eyes, look at me please.
மேலே பாருமா, லுக் அப். நான் வந்து கீழே வந்துட்டு ஒயிட் ப்ளூ கலந்து போடுறேன். நீ பிளிங்க் பண்ணிட்டே இருக்க, ஸ்லோவா பிளிங்க் பண்ணு. இஃப் யூ டூ ஃபாஸ்டர் எனக்கு பண்ண முடியாது. நீங்க வந்து பிளாக்ல போடுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ப்ளூல போட்டாலும் பிளாக்ல போட்டாலும் நோ ப்ராப்ளம். பட் இதுதான் உங்களோட ஐடியா. ஸோ டு வாண்ட் ஹேவ் அ லுக். இன்னும் கோல்டு போடணும். It needs more white. Can't see any of the white. White is just to give like an outline. I know. அது பாப் ஆகிறதுக்கு மட்டும்தான். இட்ஸ் நாட் லைக் அ கலர். ஐ டோன்ட் வாண்ட் ஒயிட் இன் யுவர் ஐஸ். புரிஞ்சுதா? ஒயிட் வில் பி லைக் அ, எப்படி சொல்றது, பார்டர். எப்படி நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல பார்டர் கொடுக்குறோம், அதே மாதிரி தான் ஒயிட்ல கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்க ஷிம்மர் எடுத்துக்கோங்க. ஸோ வெட் அண்ட் வைல்ட்ல நம்ம ஷிம்மர் வாங்கணும் இல்லையா, டப்பா, குட்டி டப்பா. ஸோ குட்டி டப்பா, யா. ஸோ இந்த குட்டி டப்பாவை திறந்தீங்கன்னா குட்டி டப்பாவை திறந்தோம்னா இப்படி இருக்குல்ல. இது என்ன பண்றோம், நம்ம புது பிரஷ். எஸ், Here, babe. This fell off. இதுக்கப்புறம் அதான் பேண்டு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கையில் எடுக்க வேண்டாம், ப்ரஷ்ல அழகா எடுத்து கண்ணை நல்லா மூடிக்கோ. திறக்கவே திறக்காத நான் சொல்ற வரைக்கும். இந்த எட்ஜில் கொடுக்கணும். ஐஸோட பாதிக்கு அப்புறம் உள்ள இந்த எட்ஜ் டுவர்ட்ஸ் யுவர் அவுட் சைட், லைக் அவுட் சைட். இந்த இடத்துல உங்களுக்கு இது ப்ரஷ்ல வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் கையில் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ப்ரஷ்ல நல்லா வரும்னு நினச்சேன். அப்புறமா இந்த இடம் உங்களோட மேக்கப் முடிஞ்சு அந்த லைனரோட எட் இருக்கு இல்லையா, எண்ட், அந்த இடத்துலையும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தட் இட் வில் ஸ்பார்க்கிள். நீ என்னைய பாரு, ப்ளீஸ் டோன்ட் லுக் அட் த கேமரா அண்ட் டோன்ட் லுக், ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ்ன்னு சொன்னேன் நான். ஐ செட் நாட் டு லுக். ஸோ இந்த இடம், கேன் யூ see this? இந்த ஐஸ் முடிஞ்சு இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து கிளிட்டர் போடணும். சீக்ஸ்ல போடக்கூடாது, இந்த இடத்துக்கு போடணும். இந்த இடம், இந்த எட்ல, ப்ளீஸ் வெயிட், இந்த இடத்துல இருந்து இந்த இடம், அவ்வளோதான். நாட் ஆன் த சீக்ஸ். அதே மாதிரி திஸ் சைட். ஈவனா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, ரெண்டு பக்கமும் ஈவனா போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. Look at me. If you make a mistake in makeup, which is totally fine. Makeup is always to explore, and makeup is there not to make us look fair. It is just to to accentuate your features. நம்மளோட features-அ highlight பண்ணி தூக்கி காட்டுறதுக்கு தான் makeup. It's not to make us look fair. அதனால தான் we have different skin toned foundation. Okay, so this is done. இப்போ what are you doing, Ria? Please wait, can you? Why are you in a hurry? Are you trying to catch any aeroplane? That's what I thought. Okay.
ஓகே, நான் நல்லா உன்னோட லிப்ஸ் வந்து இது பண்ணிக்கோ. மெதுவா, நாட் இன் ஹரி. ஓகே, கிளியர் பண்ணிட்டியா? ரெடி? நானே போட்டுக்கலாமா? சரி போடுங்க. இந்த மிரர் இருக்குங்க, மெதுவா போடு. ஸோ லிப் பாம் போட்டுக்கோங்க லிப்ஸ் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் எப்போவுமே லிப்ஸும் சீக்ஸும் சேர்ந்து பண்ணுவேன், பிகாஸ் ஐ யூஸ் மை லிப்ஸ்டிக் as a rouge sometimes for the cheeks as a rouge. ஸோ அதனால லிப்ஸும் சீக்ஸும் I do it together. ஸோ இது வந்து சேம்பரோடைய லிப்ஸ்டிக், ஆனால் இது வந்து மல்டி கலர். எப்படின்னா வந்து பிங்க், பீச், ரெட், ரோஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். லைட்டாக போட்டிங்கன்னா ரோஸு, இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டிங்கன்னா பிங்க்கு, அதை விட டார்க்காக போட்டிங்கன்னா அப்படியே அந்த மல்டி கலர்டு மாதிரி இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக தான் போட போகிறோம். கீப் அ ஸ்மைலி ஃபேஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம வந்து லிப் லைனர் போட்டுக்கலாம், விச் இஸ் டோட்டலி ஃபைன். லிப் லைனர் வேணுங்கிறவங்க லிப் லைனர் போட்டுக்கோங்க, இட் வில் ஹெல்ப் யூ. நான் இன்னைக்கு லிப் லைனர் இல்லாமல் தான் போடுறேன். நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், நான் கையில் போடுறேன். இட்ஸ் அப் டு யூ டோட்டலி. நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். பை த எண்ட் ஆஃப் த டே மேக்கப்னு ஒன்று போட்டிருக்கணும். நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் நல்லா பிஃபோர் ஐ ஸ்டார்டட் மேக்கப் ஃபார் ஹர். ஸோ அதனால ஐ எம் நாட் வரிட். எப்போவுமே ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேக்கப். Can you do a wide a, smiley a? Yes, and lift your head. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, so that உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் to spread. சப்போஸ் ஸ்மட்ஜஸ் இருந்துச்சுன்னா அதே மேக்கப் ரிமூவர் டிஷ்யூவை வச்சு துடைக்கவும், தொடச்சிட்டு டச் அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் சப்போஸ் மேக்கப் போடலனாலும் சம்டைம்ஸ் வந்து டச் விட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், ஜஸ்ட் ப்ராக்டிஸ். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். ஒரு 2 days மேக்கப் போட்டிங்கன்னா அன்னைக்கு காலையில் ஈவெண்ட் காலையில் சண்டை போட வேண்டாம், நிம்மதியாக மேக்கப் போட்டு கிளம்பலாம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ கண்ணத்துக்கு ரூச்சுக்கு இதே தான் நான் எடுக்கிறேன். இதை எடுத்து இப்படி ஒரு டாட் வச்சிருவேன் கையில், அவ்வளோதான். இவ்வளோ போதும், 2 பக்கமும் தாராளம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஜஸ்ட் smudge it, smudge across her cheek like a circle. Smile. குழந்தைங்களை ஸ்மைல் பண்ண சொல்லிட்டு இதை போட்டிங்கன்னா இட் வில் ரியலி ஹெல்ப். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸ்மைல் பண்ண சொல்லி போடுங்க, அப்போனா ரூஜ் வந்து எங்கே விழுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்துட்டு சம் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ ஷேடோ போடும்போது தே மிக்ஸ் இட் வித் மாய்ஸ்சரைசர். ஸோ இட் ஆக்சுவலி ஸ்ப்ரெட் ஸ்மூத்லி, ஈவன்லி, அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்கின் கெட்ஸ் மாய்ஸ்சரைஸ்ட் மோர். ஸோ அது வந்து இப்படியும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகேன் use your shimmer and give one more of the upper cheekக்கு மேல. அகைன் சீக்ல கிடையாது, இந்த ஐஸோட எட்ஜ்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான். இவ்வளவு போட்டா போதும். ஓகே ஓகே, Ria, look at me please. இப்போ we are going to use lip gloss. Lip gloss. Smiley. Smiley. Heads up. இங்க பாரு, அப்படி வைக்காத. லிப்ஸ் வந்து should spread, பாட்டம் லிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் எனக்கு.
Good job. Okay. So we have done that. இப்போ highlighter உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா use highlighter to highlight. Where is my highlighter? I don't know where it went. It's right here. Found it. Highlighter pencil. So highlighter இந்த மாதிரி விற்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாகவும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பென் மாதிரி விற்பாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா இந்த இடம், அதாவது இந்த ஐஸோட எட்ஜு, that's okay, give it to me, that's okay. ஸோ ஐஸோட எட்ஜில் போடலாம். இப்படி அதை எடுத்து கொடு வந்துட்டு. இட்ஸ் ஓகே. ஐஸோடைய எட்ஜ், ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக ஹைலைட்டடாக தெரியும். ஸோ யூஸ்வலாக நான் இந்த 2 இடத்துல தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஃபார் ஹைலைட்டிங். And it gives a shimmer as well. கொஞ்சம் ஷைனாகவும் இருக்கும். So yeah, look at me please. Smile. Okay. So this is the end product. So இதுக்கு மேலே brightness வேணும்னா you can go for more foundation coating. If not, this is more than good. With accessories and everything, it will look good. Okay. Thank you, Ria. Thank you, everyone.